பண்டைய காலத்தில் மிருகண்டு முனிவர் மற்றும் அவரது மனைவி மருத்மதி வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு குழந்தை இல்லை. பல வருடங்கள் சிவபெருமானை கடுமையாக தவம் செய்தார்கள். அவர்களின் பக்தியால் மகிழ்ந்த சிவன் முன் தோன்றி கேட்டார், நீங்கள் எப்படி ஒரு குழந்தையை விரும்புகிறீர்கள்? 2 தேர்வு கொடுத்தார். நீண்ட ஆயுளானால் அறிவு இல்லாத மகன், அல்லது குறைந்த ஆயுளானால் மிகுந்த அறிவும் பக்தியும் கொண்ட மகன். முனிவர் யோசிக்காமல் சொன்னார், எங்களுக்கு நல்ல குணம் கொண்ட மகன் வேண்டும். அவ்வாறு பிறந்தான் மார்கண்டேயன். சிறுவயதிலிருந்தே பக்தி. மார்கண்டேயன் சிறுவயதிலிருந்தே சிவபெருமானை மிகுந்த அன்புடன் வழிபட்டான். அவன் தினமும் மலர் சமர்ப்பித்து சிவலிங்கத்தை அணைத்து ஓம் நமசிவாய என்று ஜெபித்தான். ஆனால் ஒரு ரகசியம் இருந்தது. அவனுடைய ஆயுள் 16 வயது வரை மட்டுமே. மரண நாள் 16வது பிறந்த நாள் வந்தது. அந்த நேரம் யமன், மரணதேவன், அவன் உயிரை எடுக்க வந்தார். மார்கண்டேயன் பயப்படவில்லை. அவன் ஓடி சென்று சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து, என்னை காப்பாற்றும் ஒரே தெய்வம் நீங்கள்தான் என்று அழுதான். சிவன் அவதாரம் யமன் பாசக்கயிறை வீசியபோது அது சிவலிங்கத்தையும் சுற்றியது. அந்த நொடியில் சிவலிங்கம் உடைந்து சிவபெருமான் கோபமாக வெளிப்பட்டார். சிவன் யமனை தடுத்து, என் பக்தனை தொட உனக்கு உரிமையில்லை என்றார். யமனை அடக்கி மார்கண்டேயனுக்கு அருள் வழங்கினார். சிவனின் வரம் சிவன் கூறினார், நீ என்றும் இளமையாக வாழ்வாய், மரணம் உன்னை அணுகாது. அவ்வாறு மார்கண்டேயன் சிரஞ்சீவி, என்றும் வாழ்பவன் ஆனார்.